வணக்கம். கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில உறவினர்களின் சுயநல செயல்கள் உங்களுக்கு அதிகமாகவே வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உறவின் முறை என்று சொல்லியேவும் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய உறவினர்கள் உங்களை ஒரு கறவை மாடாகவே பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வசதி அல்லது அதிகாரம் இருக்கும் வரைதான் உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. உங்களின் பண தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததுமே உங்களை அலட்சியப்படுத்துபவர்களும் அவர்களாகவே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை கெடுப்பதற்கும் ஏன் உங்களை பற்றிய அவதூறுகளை ஊர் முழுவதும் பரப்புவதற்கும் தான் இந்த சுயநல உறவினர்களே முதல் ஆளாகவே நிற்பாங்க. நீங்கள் பெற்ற வெற்றிகளை விட நீங்கள் நீங்கள் பெற்ற வெற்றிகளை விட நீங்கள் சந்தித்த தோல்விகளை கண்டுதான் உள்ளூர மகிழ்ச்சி அடையக்கூடிய சொந்தங்களை நீங்கள் அடையாளம் காணும் போதுதான் மனித உறவுகள் மீது இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு குடும்ப உறவுகளுக்காகவே நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பவங்க தான் கும்பம் ராசிக்காரங்க. ஆனா உறவினர்களுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா தங்களால் முடிந்த உதவியை செய்து அவங்களின் மகிழ்ச்சியையும் தங்களுடைய மகிழ்ச்சியாகவே நினைத்திருப்பீங்க. ஆனா அதற்கு பதிலாகவே சிலர் தங்களுடைய தேவைக்கு மட்டும் உங்களை அணுகியிருப்பாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அன்பையும் உதவியும் பயன்படுத்தி கொண்ட பிறகுதான் அவங்க தேவையான நேரத்தில் உங்களை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. விலகியவங்க காரணமாகவே மனதில் ஏமாற்றமும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பல விஷயங்களை பொறுத்து கொண்டிருந்திருப்பீங்க. தொடர்ந்து ஏற்படக்கூடிய சுயநலமான செயல்கள் தான் உங்களுக்கு உறவுகளின் உண்மையான முகத்தையும் புரிய வைத்திருக்கக்கூடும். அது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் தான் வாழ்க்கையில் மனிதர்களை அடையாளம் காணக்கூடிய அனுபவத்தை கொடுக்கும் என்று நம்பப்பட்டு வருகின்றன. இதுக்கப்புறம் தான் நீங்கள் அனைவரையும் ஒரே அளவில் நம்பாமல் அவங்களின் செயல்களை கவனித்த உறவுகளை அமைத்து கொள்ள தெளிவும் பெற போயிருங்க. வாழ்க்கையிலேயும் உங்கள் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு கறவை மாடாவே தான் பார்த்து வந்திருந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா உங்களிடம் ஒரு வசதியும் இல்லை அதிகாரம் இருக்கும் வரைக்கும் தான் உங்களை அவங்க தலையில தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய சொந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில அதிகமாகவே இருந்து இருந்திருப்பாங்க. அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது எல்லாமே அவங்க முகத்தை கூட திருப்பி கூட காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களை விட்டு தனியாக பிரிந்து செல்லக்கூடிய நபர்களாகவே அவங்க இருந்து இருந்திருப்பாங்க. உங்களின் பண தேவைகளுக்காக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அவங்க கெடுப்பதற்கு உங்களை பற்றி அவதூறுகளையும் பரப்பதற்கு அவங்க கொஞ்சம் கூட மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சுயநல உறவினர்கள் தான் உங்களுக்கு முதல் ஆளாகவே நின்று வந்திருந்திருப்பாங்க. உங்களை அவதூறுகளாக வார்த்தைகளை பேசுவதற்குமாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்பதற்குமே அவங்க தான் முன்மாதிரியாகவே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் பெற்ற வெற்றிகளை எல்லாத்தையுமே அவங்க நீங்கள் பெற்ற வெற்றிகளை அவங்க பெரிய அளவில் பார்க்காம நீங்கள் படக்கூடிய சிறிய கஷ்டங்களை கூட அவங்க பெரிய அளவில் பரப்பி தான் உங்களை ரொம்பவுமே ஏளனம் செய்யக்கூடிய ஒரு பார்வையில தான் உங்களை பார்த்து இருந்திருப்பாங்க. அது கூடவே தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மனித உறவுகள் மீது இருக்கிற உங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வளரப்போகின்றது. அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கையும் தாண்டி மெஞ்ஞானம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு மனம் ஈர்க்கப்பட போகிறீர்கள். சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுதல், தொன்மையான திருத்தலங்களுக்கு குடும்பத்துடன் நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுதல் போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. ஆன்மீக சான்றோர்களின் ஆசிகளும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. தான தர்மங்கள் செய்வதிலும் நட்பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதிலுமே நீங்கள் அதிகம் ஆர்வம் காட்டப் போகிறீர்கள். அதாவது கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளவு உயரங்களை நீங்கள் அடைந்தாலும் மனதிற்கு நிறைவு கிடைப்பது இறை நம்பிக்கையின் மூலமாகத்தான் என்று நீங்கள் உணரக்கூடிய காலம் இனி வரப்போகின்றன. இதுவரை பொருளாதாரமும் தொழில் குடும்பம் என்று பல பொறுப்புகளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் இனி சிறிது நேரத்தை ஆன்மீகத்திற்காகவே நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கோவில் வழிபாடு, இறை நாமம், ஆன்மீக நூல்கள் படித்தல், தியானம் போன்ற நல்ல செயல்களை ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு சில நேரங்களில் எந்த மனிதராலும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அமைதியாக இறைவனை நாடும் போதுதான்
உள்ளுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களையும் கஷ்டங்களின் தடைகளையுமே திருப்பி பார்க்கும்போது தான் அவை அனைத்துமே உங்களை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்துச் சென்ற அனுபவங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கோவில் சென்று வழிபடும் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப் போகின்றன. நீ வரப்போகும் நாட்கள்ல பெரியவங்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு உருவாகும். ஆன்மீக ஈடுபாடுதான் உங்க வாழ்க்கையில் பயத்தை ஏற்படுத்தாமல் நம்பிக்கையும் மன உறுதியையும் அதிகரிக்கப் போகக்கூடிய விதமாகவே உங்க வாழ்க்கையில் அமையும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதால் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து மனதிற்கு ஆழமான அமைதியும் கிடைக்கக்கூடிய காலமாகவே இனி வரப்போகும் நாட்களும் உங்களுக்கு அமைய போகின்றன. அது உங்களுக்கு வந்து பொருள் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் தாண்டி நீங்கள் இனிமேல் வரப்போகும் நாட்களை பார்த்தீங்கன்னா மெய்ஞானமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களை தான் உங்களுடைய மனமே உங்களுக்கு ஈர்க்க போகக்கூடிய நாட்களாகவே இனி வரப்போகும் நாட்கள் அமைய போகிறது. ஏன்னா நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வழிபடுவதன் மூலியமாகவே உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொன்மையான திருத்தலயங்களுக்கு வந்து குடும்பத்துடன் நீங்கள் ஆன்மீக பயணமும் மேற்கொள்வது போன்ற நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்க போகின்றன. அது கூட நீங்கள் ஆன்மீக சான்றோர்களுடைய ஆசையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள் வந்து உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கப் போகுது. நீங்கள் தான தர்மங்கள் செய்வதிலேயும் உங்களுக்கு நட்பணிகளை வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலிமா நீங்கள் அதிக ஆர்வம் வந்து காட்ட போறீங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைந்து வந்தாலுமே உங்களுக்குன்னு மனதிற்கு நிறைவு கிடைப்பது வந்து உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கையுடன் சேர்ந்த காலமாக தான், இறை நம்பிக்கையின் மூலியமா தான் உங்களுக்கு இது புத்துணர்ச்சியாக இருக்கட்டும், மன நிம்மதியை உங்கள் வாழ்க்கையில கிடைத்திருந்திருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளாதாரமாக இருக்கட்டும், இல்லை தொழில், இல்லை குடும்பம் என்ற பல பொறுப்புகளுக்கு நீங்கள் ஓடிக்கொண்டு இருந்த நீங்கள் வந்து இப்போ சிறிது நேரத்தை வந்து நீங்கள் ஆன்மீகத்திற்காகவே ஒதுக்க வேண்டும் எண்ணத்தை வந்து நீங்கள் மனதளவில் ரொம்ப பெரும் அளவில் வந்து வைக்க போறீங்க. ஏன்னா உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு சில நேரங்களில் எந்த மனிதராலும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அமைதியாக நீங்கள் இறைவனை நாடும்போது தான் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு கிடைத்து என்பதை நீங்கள் வாழ்க்கையில வந்து நீங்கள் உணர தொடங்க போறீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இறைவனை நாடும் போதுதான் உள்ளுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் உணர தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களின் தடைகளையுமே திருப்பி பார்க்கும்போது தான் அவை அனைத்துமே உங்களை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்துச் சென்ற அனுபவங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கோவில் சென்று வழிபடும் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப் போகின்றன. நீ வரப்போகும் நாட்கள்ல பெரியவங்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு உருவாகும். ஆன்மீக ஈடுபாடுதான் உங்க வாழ்க்கையில் பயத்தை ஏற்படுத்தாமல் நம்பிக்கையும் மன உறுதியையும் அதிகரிக்கப் போகக்கூடிய விதமாகவே உங்க வாழ்க்கையில் அமையும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல செயல்களை தொடர்ந்து செய்வதால் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து மனதிற்கு ஆழமான அமைதியும் கிடைக்கக்கூடிய காலமாகவே இனி வரப்போகும் நாட்களும் உங்களுக்கு அமைய போகின்றன. அது உங்களுக்கு வந்து பொருள் சார்ந்த வாழ்க்கையெல்லாம் தாண்டி நீங்கள் இனிமேல் வரப்போகும் நாட்களை பார்த்தீங்கன்னா மெய்ஞானமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆன்மீக விஷயங்களை தான் உங்களுடைய மனமே உங்களுக்கு ஈர்க்க போகக்கூடிய நாட்களாகவே இனி வரப்போகும் நாட்கள் அமைய போகிறது. ஏன்னா நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வழிபடுவதன் மூலியமாகவே உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொன்மையான திருத்தலயங்களுக்கு வந்து குடும்பத்துடன் நீங்கள் ஆன்மீக பயணமும் மேற்கொள்வது போன்ற நிகழ்வுகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்க போகின்றன. அது கூட நீங்கள் ஆன்மீக சான்றோர்களுடைய ஆசையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வழிகாட்டுதலுமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள் வந்து உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கப் போகுது. நீங்கள் தான தர்மங்கள் செய்வதிலேயும் உங்களுக்கு நட்பணிகளை வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலிமா நீங்கள் அதிக ஆர்வம் வந்து காட்ட போறீங்க உங்கள் வாழ்க்கையிலேயும். உங்களுக்கு வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு உயரத்தை அடைந்து வந்தாலுமே உங்களுக்குன்னு மனதிற்கு நிறைவு கிடைப்பது வந்து உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கையுடன் சேர்ந்த காலமாக தான், இறை நம்பிக்கையின் மூலியமா தான் உங்களுக்கு